அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம பார்த்தா நீதி நூல்களில் திரிகடுகம் பார்த்தாச்சு. இன்றைக்கி பார்த்தோன்னா முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியிலேருந்து கொஷின் கேட்குறாங்க. முதுமொழி காஞ்சினா என்ன, ஸ்கூல் புக்கில் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்னென்ன கேட்டாங்க அதெல்லாத்தையும் தொகுத்துருக்கேன். ப்ளஸ் தேவிரா புக்கு. சரிங்களா? இதை தாண்டி மேக்ஸிமம் வராது, சிம்பிளாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணைகளில் ஒரு துறைகளில் ஒன்று. காஞ்சி திணையினுடைய துறையில் ஒன்று. அதாவது காஞ்சி திணையில் பொதுவாகவே நிலையாமை பற்றி தான் சொல்லும். காஞ்சி திணை பொதுவாகவே நிலையாமைன்னா எதுவுமே நிலையானது இல்லை. அதாவது உலகியல் உண்மைகளை தெளிவாக பொதுமக்கள் கூறுவது காஞ்சி முதுமொழி காஞ்சின்றாங்க. சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, உலகில் உண்மையை தெளிவாக பொதுமக்களுக்கு கூறுவது. இதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்நூலுக்கு பேராயிடுச்சு அப்படின்றாங்க. காஞ்சி என்பது இந்த மகளிர் அணியும் ஒரு வகை அணிகலன், ஒரு கோவையை குறிக்கும். மகளிர் அணிகிற அணிகல கோவை தான் காஞ்சின்னு சொல்லுவாங்க. பல மணிகள் கோர்த்த காஞ்சி போல அணி. காஞ்சி அணி போல, அணின்றதுன்னா அழகு போல முதுமொழி காஞ்சின கருதுவதும் உண்டு. அவ்வாறு பொருள் கொண்டால் முதுமொழி காஞ்சி என்பது அறவுரை கோவையினமும் அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்போ பெயர் காரணம் என்னன்னா, காஞ்சி திணையில் இருக்குது அறியாமை, அதாவது நிலையாமை பற்றி கூறுறது. இது உலகியல் உண்மைகளை தெளிவாக நம்மளுக்கு எடுத்து கூறுகிறது. காஞ்சி என்றது பொதுவாக மகளிர் அணியும் ஒரு வகையான அணிகலக்கோவை குறிக்குது. பல மணிகளை கோர்த்து காஞ்சி அணியைப் போல முதுமக்கள் காஞ்சியும் கருதுவதும் உண்டு. அவ்வாறு பொருள் கொண்டால் இது பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை அப்படின்றோம் பொருள் கொள்வாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். ஆசிரியர் குறிப்பிலேருந்து போயிடலாம். முதுமொழி காஞ்சி ஆசிரியர் யாருங்க? மதுரை கூடலூர் கிழார். ஓகேவா? 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புலவர் இவர். ஐங்குறு நூரை தொகுத்தவரும் இவரே. ஐங்குறு நூரை தொகுத்தவரும் மதுரை கூடலூர் கிழார் தான். கல்வியை விட ஒழுக்கமே சிறந்ததென்று கூறும் நூல் இது. கல்வியை விட ஒழுக்கமே சிறந்தது என்று கூறும் நூல் முதுமொழி காஞ்சி. 100 பாடல்கள், பிரிவுக்கு 10, 10x10 100. ஒவ்வொரு பத்தியின் முதலாவது அடி ஆள்களி உலகத்து மக்களுக்கெல்லாம். இது பார்த்தீங்கன்னா கொஷினுங்க, இது கேட்டிருக்காங்க. இந்நூல் அறவுரை கோவை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்நூல் அறவுரை கோவை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்நூல் கற்றோரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பம் அடைவதற்கான வழிமுறைகளை கூறி அறவழியில் நடக்கவும் செய்யும். சரியா? கற்றோருடைய குற்றங்களை நீக்குமா, அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிகளை கூறுமா, அறவழியில் நடக்க செய்யுமா. இப்பாடல்கள் குரல்வெண் செந்துரை என்ற யாப்பால் இயற்றப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்த பாடலெல்லாம் எப்படி இருக்குன்னா, குரல்வெண் செந்துரை என்ற யாப்பால் இயற்றப்பட்டிருக்கு. இதுவும் கேட்டிருக்காங்க. சிறந்ததென கூறப்படும் 10 பொருள்கள் தன்னகத்தை கொண்டு நூல். சிறந்ததென கூறப்படும் 10 பொருள்களை தன்னகத்தை கொண்டிருக்கிற நூல் இது. காஞ்சி என்பது புறத்திணையினால் பெயர் பெற்ற நூல் இது அப்படின்றாங்க. காஞ்சி என்ற புறத்திணையினால் பெயர் பெற்றது. அந்த காஞ்சின்றது பார்த்தீங்கன்னா இயலாமை, இதை நிலையாமை சொல்லுவாங்க. எதுவுமே உலகத்தில் நிலையே இல்லை அப்படின்றது கூறுகிறது. இவர் தான் பாடல்கள் நச்சினார்க்கினியர் முதலிய நல்லாசிரியர்கள் மேற்கொண்டு உரை எழுதியிருக்காங்க. சரிங்களா? மேற்கோள் காட்டியிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. முதுமொழி என்பது பழமொழி என்ற சொற்களோடு தொடர்புடையது. மூதுரை, முதுச்சொல் அப்படின்ற பொருளும் தருகிறது அப்படின்றாங்க. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணைகளில் துறையில் ஒன்று. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையில் துறைகளில் ஒன்று. இந்நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது. உலகில் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது. பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 10 சிறந்த 10கள் முதுமொழி காஞ்சியில் 10கள் இருக்குல்ல, அந்த 10 பார்த்தோன்னா ஊனத்தில் 10 பாடல்கள், 10 மொத்தம் 100. ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல், 10 அதிகாரத்துக்கு 100 பாடல். சரியா? அதில் ஃபஸ்ட்டு சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவ்வ 10, அல்ல 10, இல்லை 10, பொய் 10, எளிய 10, நல்கூர்ந்த 10, தண்டா 10. சரியா? சிறந்த 10 அப்படின்னா சிறந்த பொருள்களை எவ்வாறு அறிவது என்பதை விளங்க வைக்கிற அறிவு 10ன்றாங்க.
பழியார் பத்து அப்படின்றது உலகில் எதையெல்லாம் பழிக்க மாட்டார்கள், பழியார் என்ற சொல்லால் உலகில் எதெல்லாம் பழிக்க மாட்டார்கள்ன்றது பழியார் பத்து சொல்லுது. அதே மாதிரி எவையெல்லாம் நீங்காது என்பதை சொல்லும் அதிகாரம் துவா பத்து, வாழ்க்கை அல்ல. ஓகேங்களா? நீதி, அதாவது இது வாழ்க்கை அல்ல அல்லது அல்ல என்ற கூறும் முறையினால் நீதிகளை சொல்வது. அல்ல பத்து, இல்லை பத்துன்றது பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? பொய்மை பத்துன்றது பொய்மை கூறும் 10 முதுமொழிகள் உடையது பொய்மை பத்தான். அதாவது எளிய கூறும் 10 முதுமொழிகளை கொண்டது நல்கூர்ந்த 10. தவிராமை பற்றி கூறுவது தண்டா 10. இது கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, தவிராமை பற்றி கூறும் 10 வந்து தண்டா 10. முதுமொழி காஞ்சி கூறும் வாழ்க்கையில் உண்மைகளை வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த 10 அதிகாரத்தில் இதில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவ 10, அல்ல 10, இல்லை 10, பொய் 10, எளிய 10, நற்கூர்ந்த 10, தண்டா 10. சரியா? அடுத்து பாருங்க, சிறப்பு தொடர்களில் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அது புரிஞ்சு படிச்சுக்கோங்க, மகா படிக்க வேண்டாம். வன்மையில் சிறந்ததென்று வாய்மை உடைமை அப்படின்னாங்க. வன்மை வள்ளல் தன்மை தான் வன்மை. வள்ளல் தன்மையை விட ஒருவருக்கு உண்மை பேசுவது மிக சிறந்த பண்பம். வாய்மைன்றது இந்த இடத்துல உண்மை, இந்த வன்மைன்றது வள்ளல் தன்மை. ஓகேவா? வள்ளல் தன்மையை விட, கொடுக்கறத விட உண்மை பேசுவது சிறந்த பண்பு என்றார். வாய்மை உடைமையே சிறந்தது அப்படின்றாரு ஃபஸ்ட்டு ஒரு சிறப்பு தொடரில். ரெண்டாவது வந்து ஈரமுடைமை ஈகை அறிய அப்படின்னா என்னங்க, ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கும் இரக்க குணத்தை தான் ஈரம் சொல்லுவாங்க. இரக்க குணம் தான் ஈரம். ஓகேவா? இரக்க குணம். ஓகேங்களா? இரக்கம் குணம் உடைய ஈகை என்னங்க, கொடை தானே, கொண்டே அறிந்து குணம். இந்த ஈகைன்றது கொடையை குறிக்குதுங்க. ஓகே, என்ன சொல்கிறாங்க, ஒரு உள்ளத்தில் இருக்கும் இரக்க குணம் ஈரம் அவர் மற்றவருக்கு செய்யும் கொடையை கொண்டே அறிந்து கொள்ள முடியும் அப்படின்றது சொல்ல வராங்க. ஈரமுடைமை ஈகை அறிய. அப்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வாழ்வியல் தேவையான உயர்ந்த அறநெறியை வலியுறுத்துகிறது. இதெல்லாம் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து திருவாசக தொடர்களும் இதில் அடங்கியிருக்கும். இந்த லைனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதுவும் திருவாசகம் ஒரே மாதிரி இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. வன்மை சிறந்தது, வாய்மை உடைமை. இந்த லைன் எதுன்னு சொல்ல வராங்க, யாருடைய லைன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சியில் வர லைன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, வள்ளல் தன்மையை விட ஒருத்தர்கிட்ட உண்மையை பேசுறது சிறந்த பண்புன்றது சொல்கிறாங்க. ஈரமுடைமை ஈகை அறிய அப்படின்னா, ஒருத்தர் உள்ளத்தில் இறக்கும் குணம் இருக்குல்ல, ஈரம், அவர் மற்றவர் செய்யும் ஈகையை கொண்டே அறிய முடியும். அவங்க கொடையை வச்சு தான் அவங்களுக்கு எவ்வளோ ஈரம் இருக்குன்றது, அதாவது இறக்க குணம் இருக்குன்றது அறிய முடியும், கொடை பண்பு வச்சு தான் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கலாம், நலனுடைமை நானும் சிறந்ததன்று. என்ன சொல்கிறாங்க இந்த லைன், அளவுட இருக்கிறத விட தகாத செயல்களை செய்ய வெக்கப்படும் நானும் கொண்டிருப்பதே மேலானது. நீ அழகாக இருக்கிறதெல்லாம் இல்லை, ஓகேங்களா, தகாத செயல் செய்ய வெக்கப்படும் ஞானம் கொண்டிருப்பது மேலானது அப்படின்றது சொல்கிறாங்க. நலனுடைமை நானும் சிறந்ததுன்னா அதுதான், அழகாக இருக்கிறத விட தகாத செயல்களை செய்ய வெக்கப்படும் நானும் கொண்டு இருக்க வேண்டும். இந்த செயலெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒதுக்குறாங்கல்ல, அதுதான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த லைனில். அடுத்து, குலனுடைமை கற்பை சிறந்ததுன்னா, உயர்ந்த குலத்தில் பிறப்பதை விட ஒழுக்கமாக கற்பு நெறியுடன் வாழ்வதே சிறந்தது. நீ உயர்ந்த கொடியில் தான் பிறக்கணும், பணக்கார வீட்டில் தான் பிறக்கணும்லாம் இல்லை, ஏழையாக பிறந்தாலும் உயர்ந்த குலத்தில் பிறப்பதை விட ஒழுக்கமாக கற்பு நெறியுடன் வாழ்வது தான் சிறந்தது அப்படின்றது சொல்கிறாங்க. இளமை சிறந்ததென்று மெய்ப்பினியின்மைன்னு என்னங்க, இளமையை இருப்பதை விட உடலில் நோயிற்ற பிணியற்ற தன்மை இருப்பது. இந்த பிணின்றது என்னங்கன்னா நோய்ங்க. மெய்ப்பினி, உடலில் மெய்ன்றது உடல், மெய்ப்பினி இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்தது. ஓகேங்களா? நான் இளமையாக இருக்கேன் அப்படின்றத விட நோய் இல்லாமல் இருக்கின்றதே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆறுகளி உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலும் சிறந்தது ஒழுக்கம் உண்மை. அப்படின்னா என்னங்க, கடலால் சூழப்பட்ட உலகில் ஆறுகளில் வாழும் மக்களுக்கு கல்வி கற்பதை விட மேலானது நற்பண்புகளுடைய ஒழுக்கமே சிறந்தது.
ஓகேவா? ஓதலின் சிறந்தது ஒழுக்கம் உடைமை. கல்வியை விட சிறந்தது எதுனா ஒழுக்கம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த லைன் பார்த்து வச்சுக்கோங்க. ஆறுகளின் தான் தொடங்கும் முதுமொழி காஞ்சியில். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். கற்றலை விட ஒழுக்கமே சிறந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. கற்றதை விட கற்றவற்றை மற்றவளால் இருப்பதே சிறந்தது. கற்றதை விட நான் வச்சுக்கோங்க. கற்றலை விட ஒழுக்கம் சிறந்ததான். கற்றதை விட கற்றவற்றை மறவாமல் இருக்கிறது சிறந்ததான். இந்த லைனில் பாருங்கள். கற்றலை விட ஒழுக்கம் சிறந்ததான். கற்றதை விட மறக்காமல் இருக்கிறது சிறந்ததான். இளமையை விட நோயற்ற வாழ்வு சிறந்ததான். அழகுடையவர் இருப்பதை விட நாணமுடையவர் இருப்பதே சிறந்ததான். குலப்பெருமையை விட ஒழுக்கமே சிறந்ததான். சிறந்த நூலை கற்றலை விட கற்றறிந்தர் பின்பற்றி நடத்தலே சிறந்ததான். பகைவரை தண்டித்ததை விட அவருக்கு நன்மை செய்தலே சிறந்ததான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீசஸ் அதில் கூட பார்த்துருப்பீங்க. பகைவருக்கு நன்மையே செய், தீயவருக்கு நன்மையே செய்யுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை சேர்ப்பதை விட முன்னோர்கள் சேர்த்தது குறையாமல் வைப்பதே சிறந்தது. இந்த பாடலில் உலகின் உண்மைகளை மிகவும் எளிமையாகவும் ஆழமாகவும் எடுத்துரைக்கிறது. ஒழுக்கமுடைமை என்பது கல்வியை விடவும் குலத்தை விடவும் மேலானது. அதுதான் ஒழுக்கம். கல்வியை விட பெருசு, குலத்தை விட பெருசு அப்படின்றது தான் ஒழுக்கத்தை பற்றி இந்த இதில் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸ்கூல் புக்கில் இது ஸ்கூல் புக்ஸ் சரியா? ஸ்கூல் புக்கில் கேட்டது பார்த்துடலாம். 7வது பழைய புத்தகம். ஓகேவா? அந்த சிறந்ததுன்னா 10 பொருளை தன்னகத்தை கொண்டு இருக்குது. சிறந்த 10. அந்த சிறந்த 10 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த 10 சிறந்த 10 இருக்கிற நூல் தான் இது. ஓகே. முதுமொழி காஞ்சி, அதில் நூற்குறிப்பிறப்பு, காஞ்சி திணைகள் துறைகளில் ஒன்று, 18 நூல்களில் ஒன்று, உலகின் உண்மைகளை தெளிவாக சொல்லுது. இதுவே கேட்டிருக்காங்க. அறவுரை கோவை என்று அழைக்கப்படுகிறது. 10 அதிகாரங்கள் கொண்டது. 10 செயல்கள் ஒவ்வொரு அதிகாரத்துலேயும். இப்போ 100 பாடல்கள் கொண்டது. ஆல்ரெடி பார்த்தாச்சு. நூலுடைய பயன் என்ன? இதை படிச்சிங்கன்னா குற்றங்கள் நீங்குமா? கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்கள் அடைவதற்கான வழிமுறைகள் அறிவுரைகளை கூறி நல்வழிப்படுத்துது அப்படின்றது சொல்கிறாங்க. ஆசிரியர் யாருங்க? மதுரை கூடலூர். பிறந்த ஊருங்க கூடலூர். காலம் எந்த காலம்? சங்க காலத்தில் பின் வாழ்ந்தவர். ஒரு கொஷனில் முன் வாழ்ந்தவர் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. கூற்று காரணத்தில் பார்த்து வச்சுக்கோங்க. சங்காலத்து பின்னாடி வாழ்ந்த புலவர் தான் 5ஆம் நூற்றாண்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். சிறந்ததென கூறும் 10 பொருட்களை கொண்டதாக சிறந்த 10. அந்த சிறந்த 10ன்றது 10 ஒரு 10 தான் சிறந்த 10. ஓகேங்களா? ஓகே. இந்த ஆறுகளி உலகத்துக்கு மக்களுக்கெல்லாம் ஓதலின் சிறந்தது ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்தது கண்ணஞ்சப்படுதல், மேதையில் சிறந்தது கற்றது மறவாமை, வன்மையில் சிறந்தது வாய்மையுடைமை, இளமையில் சிறந்தது மெய்ப்பினையின்மை, நலனுடைமை நானுடைமை சிறந்தது, குலனுடைமை கருப்பு சிறந்ததன்று, கற்றலின் கற்றாலை வழிபடுதல் சிறந்ததன்று, செட்டாரை சிறுத்தலின் தன் செய்கை சிறந்ததன்று, முப்பெரு கலன்பேரின் சிறுகாமை சிறந்தது. என்ன சொல்ல வராங்க? அதாவது கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் மக்களுக்கு கல்வி கற்பதை விட ஒழுக்கமே சிறந்தது தான். ஆறுகளி உலகத்து மக்களுக்கு எல்லாம் ஓதலின் சிறந்தது ஒழுக்கமுடைமை என்ற லைனு ஆல்ரெடி பார்த்துட்டோம். காதலில் சிறந்தது கண்ணஞ்சப்படுதல்னா என்னங்க? பிறரிடத்து அன்பு காட்டுவதை விட பழி சொற்களை அஞ்சி வாழ்வதே சிறந்தது. அன்பு காட்டுறதை விடுங்க. ஓகேங்க. பழி சொல்லு இல்லாமல் அஞ்சி வாழுங்க அப்படின்றது. காதலில் சிறந்தது கண்ணஞ்சப்படுதல்ன்றது பாருங்கள், பார்த்து வச்சுக்கோங்க. மேதையில் சிறந்ததன்று கற்றது மறவாய்மை. மதிநுட்பம் கொண்டிருப்பதை மதிநுட்பம் கொண்டு இருப்பதை விட கட்டளை மறக்காமல் இருக்கிறதே சிறந்தது. நீ பயங்கர மேதாவியாக இருந்தாலும் விட மறக்காமல் இருக்கணும். வன்மையில் சிறந்தது வாய்மை உடைமை. ஓகேங்களா? இந்த லைன் வந்து டிஎன்பிசிக்கு பொருந்துங்க. பயங்கர டேலண்டாக இருப்பாங்க, ஆனால் ரிவிஷன் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? வன்மையில் சிறந்ததன்று வாய்மை உடைமை அப்படின்னாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யும், அதாவது கொடை குணத்தை விட எப்போதும் உண்மையை பேசுவதே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வன்மை சிறந்தது வாய்மை உடைமை. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கொடை குணத்தை விட ஈரம்
நம்மளுக்கு வந்து இரக்க குணம் இருக்கணும் அப்படின்றத பற்றின சொல்லியிருப்பாங்க. இளமையில் சிறந்தது மெய்ப்பினியின்மை அப்படின்னாங்க. இளமை பருவத்தில் அழகாக இருக்கிறதோட இளமையாக இருக்கிறத விட நோய் இல்லாமல் இருக்கிறது தான் நோய்ப்பினின்றது சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நலனுடைமை நானும் சிறந்ததுன்னா அழகான உடலமைப்பு பெற்றதை விட தகாத செயல்களை செய்ய வெட்கப்படும் நாணம் சிறந்தது அப்படின்றது. நாணம் சிறந்தது நானும் உடைமை, நலனுடைமை நானும் உடைமை சிறந்தது அப்படின்றாங்க. அழகான உடலமைப்பை பெற்றிருப்பதை விட தகாத செயல்களால் செய்ய வெட்கப்படும் நாணம் சிறந்தது அப்படின்றது சொல்கிறாங்க. குலனுடைமை கற்பை சிறந்தது. நல்ல குலத்தில் பிறப்பதை விட ஓகேங்களா, ஏழையாக இருந்தாலும் நற்பண்புகளுடைய கற்பு கொண்டு இருப்பது சிறந்தது அப்படின்றது குலனுடைமையின் கற்பு சிறந்ததுன்றது சொல்கிறாங்க. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று. இதில் அன்றுன்னா என்ன, ஒருமையா பன்மையா? அன்று ஒருமைங்க, அல்ல பன்மை. ஓகேவா? அன்று ஒருமை, அல்லன்றது பன்மை குறிக்குமா? ஓகேவா? கற்றலின் கற்றாலை வழிபடுதல் சிறந்தது. நூல்களையே தேடி தாமாக கற்பதை விட கற்றறிந்த பெரியவர்கள் பின்பற்றி நடப்பதே சிறந்தது அப்படின்றாங்க. அதாவது நூல்களை தாமாக தேடி கற்பதை விட கற்றுக்கின பெரியவங்க கிட்ட தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்றது தான் கற்றலின் கற்றாலை வழிபடுதல் சிறந்தது அப்படின்றது சொல்கிறாங்க. செற்றாரை செருத்தலின் தற்செய்கை சிறந்ததுன்றனா, இப்போ பகைவரை வந்து தண்டிப்பதை விட அவர்களுக்கு நன்மை செய்வதே சிறந்தது. செட்டாரை செருத்தல் தற்செய்கை சிறந்ததுன்றது. செட்டாரைன்னா பகைவர், ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து நன்மை செய்வதே சிறந்தது. ஓகேவா? தண்டிக்க வேண்டாம் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்புறம் முன்பொரு கலின்பின் சிறுகாமை சிறந்ததுன்றனா, செல்வம் பெருகும் போது செலவு செய்வதை விட செல்வம் குறையாமல் காத்து செய்வதே சிறந்தது அப்படின்னா, ஆல்ரெடி பெரியவங்க சேர்த்து வச்சிருப்ப செல்வத்தை நீ செலவு பண்ணாத, சேமித்து வைக்கலைனாலும் செலவு பண்ணாதன்றது தான் சொல்கிறாங்க. செல்வம் பெருகும் போது செலவு செய்வதை விட செல்வம் குறையாமல் காத்து வாழ்வது சிறந்தது அப்படின்றது சொல்கிறாங்க. மதுரை கூடலூர் கிழார் இந்த லைன் சொல்லியிருக்காங்க. இதனுடைய பாடலுடைய பொருள்: கடல் சூழ்ந்த இவ்வுலகில் மக்கள் அனைவரும் கட்டளை விட ஒழுக்கமே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. பிறர் அன்பு காட்டுவதில் செய்கினால் அவர் போற்றும்படி நடத்தலே மேலானது அப்படின்றாங்க. அறிவு நுட்பத்தின் கற்ற பொருளை மறவாமை வந்து மேன்மையானது மூணாவது லைனில் சொல்கிறாங்க. நாலாவது வந்து பார்த்தோன்னா வளமையான வாழ்க்கை காட்டிலும் வாய்மையுடையவரே வாழ்வதே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இளமை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது. அழகுடையராக இருப்பதும் நாணமுடையவராக இருப்பதும் மேலானதுன்னு சொல்கிறாங்க. குலப்பெருமையோட ஒழுக்கமே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. சிறந்த நூல்களை கட்டதை விட கட்டறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்தலே சிறந்தது. முற்பொரு காலம் பெருகிய செல்வத்தின் பின்னர் குறையாமல் விடுவதில் சிறந்தது. 10 வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதனால் வேகமாக வந்து பார்த்தா பொருள் சொல்லியாச்சு. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அறிஞர் பொருள் இதுலேயும் கேட்டிருக்காங்க. ஆர்கள்னா நிறைந்த ஓசையுடைய கடல். காதலன்றது இங்கன்னா அன்பையும் குறிக்கும் விருப்பத்தையும் குறிக்கும். மேதைன்னா அறிவு நுட்பம் இது கேட்டிருக்காங்க. வன்மைன்றது பார்த்தீங்கன்னா கொடைங்க. இந்த சின்ன எண்மை போடுங்க, இந்த வன்மைக்கு கேட்டிருக்காங்க. வலிமை, இது வலிமை, இது கொடை. ஓகேங்களா? ஈகைன்னு சொல்லுவாங்க. பிணின்றது என்னங்க, நோய். வழிபடுதலாம் போற்றி வணங்குதல். மெய்யன்னா உடம்பு. நாணம்னா செய்ய தகாதவற்றை செய்ய அச்சப்படுதல் தான் நாண கொள்ளுதல். சிறந்ததுன்றது சிறந்தது அப்படின்றத குறிக்கிறது. சரிங்களா? புதுமொழி காஞ்சி கூடலூருக்குள் அறியற்றியது 100 பாடல்கள் கொண்டது. எல்லாத்தையும் டீகோட் பண்ணியாச்சு. ஓகேவா? இதில் நிறைய ப்ரீவியஸ் கொஷினெல்லாம் இருக்குது, எல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம வந்து பார்த்தோன்னா எம்சிக்யூவில் பார்க்கும்போது இதுலேருந்து எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்றதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, இதுலேருந்து எக்ஸ்ட்ரா வந்து என்னன்னு சொல்லாங்கன்னா, அம்மை என்ற வனப்போகை சார்ந்த நூல் இது. இந்த நூல் அம்மை என்ற வனப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாப்பு அணிகளால் பாடல் என்னது? இது வந்து இந்த பாடல் ஃபுல்லாகவே குரல் வெண் செந்துரை என்னும் யாப்பு அணியினால் பாடப்பட்டிருக்கு. குரல் வெண் செந்துரை யாப்பு அணியினால் பாடப்பட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதில் கேட்கலாம். அம்மை என்ற வனப்பகுதி சார்ந்த நூல் இது எக்ஸ்ட்ரா டேட்டா. இது குரல் வெண் யாப்பு, அதாவது குரல் வெண் செந்துரை யாப்பு அணி
அந்த அணியினால் பாடல்கள் பெற்றவை இது. ஓகேவா? இதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக வராது. ஸ்கூல் புக்கு கவர் பண்ணியாச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றிங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க.